என்ன லக்னம், உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் இதேதாங்க 75029330. இன்னொரு நம்பர் வேணா வச்சுக்கோங்க 93 கீழே எழுதிடுறேன் 45. ஏன்னா இது கிடைக்கல ரெண்டு நம்பருக்குமே கால் பண்ணலாம். சரி, இப்போ மிதுன லக்னம். மிதுன லக்னம் எங்க வரும்? நமக்கு காலச்சக்கரத்துக்கு 3வது வீடு. இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் தான் செயல்படும். லக்னம் எதுவோ அந்த விஷயங்கள் தான் நமக்கு செயல்படும். நமக்கு வந்து மெயினே என்னென்னா நம்ம லக்னத்தை பொறுத்து தான் நம்மளுடைய குணம், நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே நமக்கு அமையும். அப்போ மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் என்ன வரும்? புதனுடைய வீடு கன்னி வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இதுதான் 4ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல யார் ஆட்சி பெற்றிருக்காரு? புதன் ஆட்சி உச்சம். நம்ம எல்லாமே காலச்சக்கரத்துக்கு தாங்க சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகப்படி அந்த கிரகம் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு உண்டான சில பாதிப்புகள், சில நல்லதும் நடக்கும், நல்லதே நடக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ 4ஆம் அதிபதி புதன் ஆட்சி உச்சம். அப்போ மிதுன லக்னக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எப்படி? வாங்கி விற்கிறது, இவங்க பேர்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கை மாற்றி விடுறது, விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி 3ஆம், அதாவது காலச்சக்கரத்துக்கு 3வது வீடு, இங்க 4ஆம் இடங்கிறது காளி மனை புதன். இந்த இடத்துல சுக்கிரன் நீசமாகிறார். சுக்கிரன் என்னவாகிறாரு? சுக்கிரன் நீசமாகிறார். அப்போ 12ஆம் அதிபதி நீசம். ஒரு சொத்தை இவங்க வித்தாங்க அப்படின்னா அதுல லாபம் வரும். ஏன்னா 12ஆம் இடம் தான் அசையாத சொத்து. ஒரு அந்த சொத்தை அது மேல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இவங்க வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே அதை கைமாற்றி வருது, இவங்க பேர்ல பத்திரம் பண்ணாமையே. அந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு அது நல்லா இருக்கும். சரி, இவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது எப்படி அமையும்? நல்ல சூப்பரா இடமே நல்ல பெரிய இடமா இவங்களுக்கு அமையும். ஆனா இந்த 5-12 கூடியவர் நீசமா இருக்கிறதுனால இந்த இடத்துல வீடு வாங்கும்போது இந்த மிதுன லக்னக்காரங்க ரொம்ப கவனமா வாங்கணும். இவங்க கட்டின வீடா வாங்கக்கூடாது, இவங்க இடமா வாங்கி வீடு கட்டணும். ஏன்னா புதன்னா காலி இடம், அவங்களுக்கு காலி இடம் தான் முதல்ல, அப்புறம் தான் வீடு. சரிங்களா? அப்ப எப்படி கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புதன் சாமர்ந்து, அதாவது முன்னாடி பச்சை பசையேன்னு இருக்கிற மாதிரி அமைப்பு போட்டு வீடு கட்டணும். வீடு கட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது இந்த 4ஆம் இடத்துல மாந்தி. இங்க மாந்தி இருக்காருப்பா, நம்ம ஹீரோவே அவர் தான். எந்த பகுதி பாதிக்கும்? தென்மேற்கு பகுதி பாதிக்கும். தெற்கும் மேற்கும் அந்த இடத்துல பாத்ரூம் இருக்கிறது, அல்ல அந்த இடத்துல படிக்கட்டு வர்றது, இந்த மாதிரியான சில அந்த இடத்துல பாத்ரூம் வர்றது, இந்த மாதிரி சில அந்த இடத்துல கதவு வைக்கிறது, வாசப்படி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க வீட்டில் நடக்கும். மொத்தத்தில் அந்த தென்மேற்கு பகுதி பாதிக்கும் ஏதோ ஒரு விதத்தில். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் கரெக்டாக மேஸ்திரி சொன்னாங்க இப்படியும் வைக்கலாம் அப்படின்னு. இப்படியும் வைக்கலாம், ஆனால் நம்ம ஜாதகத்துக்கு அது சரியா வருமா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியா இருக்கு. அப்போ இந்த தென்மேற்கு பகுதி அப்படிங்கிற இடம் இவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அந்த இடத்துல தான் அவங்களுக்கு தோஷம் இருக்கும், அந்த பூமியில தோஷம் இருக்கும். சரி, இதை எப்படிங்க சரி பண்றது? இப்படி 4ல மாந்தி இருக்கு, இந்த மாதிரியான தோஷமுள்ள இடமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்த பார்த்துட்டு, அந்த இடத்துல ஒரு பிரசனை போட்டு பார்த்துட்டு, அங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த சில நிவர்த்திகள் பண்ணும்போது கண்டிப்பா அந்த தோஷமானது நமக்கு சரியாகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம், 4ல மாந்தி, இங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கும்? உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. உறவுகள் பாதிக்கப்படும். இவங்களுக்கு 4ல மாந்தி இருந்து அது புதனுடைய வீடா இருந்தா வீடு கட்டினதுக்கு அப்புறம் தாய் மாமன் உறவு பாதிக்கப்படும்.
உறவுகள் சண்டை போடுவாங்க. அடுத்தது உத்தர நட்சத்திரத்தில் நின்னா மாந்தி 4ஆம் இடத்துல இவங்க சொத்து வாங்கினாலும் வித்துருவாங்க. நான் அதனாலதான் என்ன சொன்னேன், அந்த சொத்து வாங்கி விற்கக்கூடிய வேலையை பார்த்தாங்கன்னா இவங்க நல்லா இருக்கும். இவங்களுக்குன்னு வச்சிருக்க மாட்டாங்க, வீடு கட்டுவாங்க, கட்டி வித்துருவாங்க. இந்த வீடு கட்டியெல்லாம் விற்கிறாங்க தெரியுங்களா, அவங்களுடைய ஜாதகத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடம் நல்லா இருக்கும். 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருப்பாரு. 4ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 3ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 4ஆம் அதிபதி நிற்பாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு கட்டி விற்கிறது, இடம் அந்த வீட்டை வந்து மாற்றி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அப்போ இவங்களுக்குன்னு வீடு கட்டினாங்கன்னா அது தங்குமா அப்படின்னா உத்தர நட்சத்திரத்தில் இருந்தால் தங்காது. மாந்தி உத்தரத்தில் இருந்தால் வீடு கட்டினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த வீட்டை கைமாற்றி விட்டுருவாங்க, வித்துருவாங்க. அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம். வீடு கட்டினதுக்கு அப்புறம் இருக்கிற பணம் பூரா போயிடும். எங்க பணம் போச்சுன்னு தெரியாது. எங்காவது ஜாமீன் போட்டு மாட்டிக்குவாங்க, கையெழுத்து போட்டு அவங்க கடனை இவங்க கட்டுற மாதிரி ஆயிரும். தாயாருடைய உடல் நலத்துல பாதிப்பு கொடுக்கும். குடும்பத்துக்கு ஒரு உறவு வராது. குடும்பத்துக்கு ஒரு உறவு அப்படின்னு என்னங்க, ஒரு கணவன் மன ஒரு வாழ்க்கை துணையா இருக்கலாம், கல்யாணம் ஆகாம இருக்கலாம், அல்லது குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த அஸ்தத்துல நிற்கும் போது நடக்கும். மாந்தி அஸ்தத்துல இருந்தா, ஏன்னா இங்க குரு வீட்டை பார்க்குது, இப்போ குழந்தை சார்ந்த விஷயங்கள் பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா இங்க 5ஆம் அதிபதி நீசமாயிடுறாரு. அடுத்தது சித்திரை நட்சத்திரம். வீடு கட்டினதுக்கு அப்புறம் வேலை போயிடுச்சு, வீடு கட்டினதுக்கு அப்புறம் நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, சந்தோஷமே இல்லை. எவ்வளோ ஆசாசியாக வீட்டு கட்டணும், அவ்வளோ ஆசையாக கட்டின வீட்டில் என்னால் ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லை. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நல்லா இருக்கிறோம், சண்டை இல்லாமல் இருக்குது குடும்பத்தில். வீட்டுக்குள்ளே போனோன்னே 4 பேர் 4 துருவம் ஆயிடுறோம். வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 பக்கம் பார்த்து உட்காந்துக்கிறது. வீடுங்கிறது என்னங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வீடு. அதுக்கு தானே வீடு கட்டுறோம், எல்லாரும் ஒன்றா வாழணும், ஒன்றா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படி. ஆனால் அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த மாந்தி சித்திரை நட்சத்திரத்தில் நின்னா ப்ரெஷர் வந்துடும். செவ்வாய்னா என்னங்க, ரத்த ஓட்டம் பாதிக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வரும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை, மென்சஸ் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதுலேயும் அந்த தசாபுத்தி நடக்கும்போது தான் நம்ம அந்த வீடு வாங்குவோம், கட்டுவோம். எல்லாரும் சூப்பராக இருக்குது வாங்கிக்கலாம், தசை உங்களுக்கு ஜம்முன்னு இருக்குது வாங்கிக்கலாமா. ஆனால் அங்கே உள் சுச்சமோ மாந்தி அந்த நட்சத்திரத்தில்னா இந்த மாந்தியோட அந்த சாப நிவர்த்தி பண்ணாமல் அந்த வீட்டை கட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். தெருக்குத்தான வீடு அமையும், அந்த நீச பகுதியில் கொண்டு போய் தப்பா கட்டடம் கட்டிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஜாதகத்தில் இப்படி இருந்தால் இப்படித்தான் அமையும். சரிங்களா? சரி, அடுத்தது இந்த 3 நட்சத்திரத்தில் மாந்தி நின்று 4ஆம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா? இப்போ மிதுன லக்னக்காரங்க பொதுவாகவே 4ல் மாந்தி இருந்து அதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருந்தால் இவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸை இடம் வாங்கி கட்டி விற்கிறது சூப்பராக இருக்கும். காலி இடம் வாங்கி இவங்க பேரில் அக்ரிமெண்ட் போட்டு வித்தரலாம். அப்போ அவங்களுக்கு எத்தனை வீடு வாங்கினாலும் அவங்க வீட்டில் குடியிருக்கிறதுக்கு அவங்களால முடியாது. அதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு கட்டியிருப்பாங்க, ஆனால் இவங்க வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. 15 வீடு 10 வீடு வாடகைக்கு விட்டுருப்பாங்க, இவங்க ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க. ஏன்னா அந்த அமைப்பு அவங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது கடக லக்னம்.